தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்குகிறது. தமிழக கல்வி முறையை தொடர்ந்து விமர்சித்து வந்த ஆளுநர் RN ரவி திடீர் பாராட்டு. பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பது குறித்து மிகுந்த கவனத்துடன் தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது. மக்கள் பாதிக்கப்படாமல் திட்டம் மேற்கொள்ளப்படும் என்றும் விளக்கம். பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் வழங்கியவர்களுக்கு மார்ச் மாதம் முதல் இழப்பீடு 2 மாதங்களுக்குள் வழங்கி முடிக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. தமிழ்நாட்டை தொடர்ந்து UGC புதிய விதிமுறைகளுக்கு எதிராக கேரள சட்டப்பேரவையிலும் தீர்மானம். உயர்கல்வியில் ஜனநாயகத்தை முடக்கவே புதிய UGC விதிகள் வழிவகுக்கும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கருத்து. டெல்லியில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு 15,000 ரூபாய் வழங்குவதாக பாஜக வாக்குறுதி. பாஜகவிற்கு வாக்களித்தால் மக்கள் வாழ முடியாத சூழல் ஏற்படும் என அரவிந்த் கெஜ்ரிவால் எச்சரிக்கை. திமுக MP கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கல்லூரியில் நடந்த சோதனையில் 13,70,00,000 ரூபாய் பறிமுதல். வீட்டின் லாக்கர் உடைக்கப்பட்டு 75 லட்சம் ரூபாயை அமலாக்கத்துறை எடுத்துச் சென்றதாக தகவல். தொடர் மழை பனி காரணமாக 22% ஈரப்பதத்துடன் நெல் கொள்முதல் செய்யுமாறு மத்திய அரசுக்கு தமிழக அரசு கோரிக்கை. நெற்பயிர்களை ஆய்வு செய்ய தமிழ்நாடு வருகிறது மத்திய குழு. திருவள்ளுவர் மற்றும் வள்ளலாரை களவாட ஒரு கூட்டம் முயற்சி செய்து வருகிறது. சிலை திறப்பு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் காட்டம். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் தமிழகத்தை முதல் மாநிலமாக்கிவிட்டு எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை போதாது. கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மேற்கு வங்க அரசு மேல்முறையீடு. ஹைதராபாத்தில் வாரிசு பட தயாரிப்பாளர் தில்ராஜு வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. புஷ்பா 2 படத்தின் தயாரிப்பாளரான மைத்ரி நவீனுக்கு சொந்தமான இடங்கள் உட்பட 55 இடங்களில் ரெய்டு. புதுக்கோட்டையில் சமூக ஆர்வலர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் கல்குவாரியில் அதிகாரிகள் ஆய்வு. கல்குவாரியின் உரிமம் 2023ஆம் ஆண்டே முடிந்துவிட்டதாக அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் கண்டுபிடிப்பு. டங்ஸ்டன் ஆலை விவகாரத்தில் நாளை நல்ல செய்தி வரும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உறுதி. சங்கனூர் ஓடைக்குள் வீடுகள் சரிந்த விவகாரத்தில் 3 குடும்பங்களுக்கு புதிய வீடுகள். கோவை மாநகராட்சி ஆணையர் தகவல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் சென்னை IIT குழுவினர் நேரில் ஆய்வு. தொடர்ச்சியாக நடக்கும் கடல் அரிப்பை தடுப்பது குறித்து ஆலோசனை. கத்திக்குத்துக்கு ஆளான நடிகர் சைஃப் அலி கான் டிஸ்சார்ஜ். 5 நாள் சிகிச்சைக்கு பின்பு வீடு திரும்பினார். ரஷ்ய அதிபர் புதின், சீன அதிபர் ஜி ஜின்பிங் இருவரும் காணொலி வாயிலாக ஆலோசனை. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற நிலையில் பேச்சுவார்த்தை. அமெரிக்க அதிபராக பதவியேற்றதும் 25% வரி விதித்ததால் மும்பை பங்கு சந்தை 1235 புள்ளிகள் சரிவு. முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 7.48 லட்சம் கோடி இழப்பு.
19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்திய மகளிர் அணி அபார வெற்றி. 10 விக்கெட் வித்தியாசத்தில் மலேசிய அணியை வீழ்த்தியது. 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார் வைஷ்ணவி சர்மா.